Hi all, welcome to Rajesh Zone. இந்த வீடியோவில் நம்ம வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூ கோலா உருண்டைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு வாழைப்பூ எடுத்திருக்கேன். அதுக்கு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம், 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன பட்டை, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், உங்கள் தேவைக்கேற்ப உப்பு. இப்போது மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் நம்ம கோலா உருண்டை பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பூவை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இதை மாதிரி எல்லா வாழைப்பூவையும் பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு பால்ஸாக போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், இல்லைனா மேலே மட்டும் கருகிடும், உள்ளே வேகாது. இந்த ஸ்டேஜில் நம்ம கோலா உருண்டையை மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நம்ம கோலா உருண்டை. கோலா உருண்டை நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுவையான செட்டிநாடு கோலா உருண்டை ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.